அனைவருக்கும் வணக்கம். இந்த 2, 3 நாளா பார்த்தீங்கன்னாக்கா, அந்த YouTubeல அ ரொம்ப பேசினவங்க, கொஞ்சம் அதிகமா பேசினவங்க, ஆபாசமா பேசினவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப நம்ம சவுக்கு சங்கர் வழக்குலயும் ஒரு நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பேட்டி எடுத்தவர் மேலயும் குற்றம். பேட்டி எடுத்தவரு அ அவர் சும்மா இருக்கிறவர நீங்க வந்து வாய கிண்டி, அவர்கிட்ட இருந்து தப்பான வார்த்தைகள வாங்கியிருக்கீங்க. அத வந்து பொது வெளியில வெளியிட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாரி அவர் மேல பேட்டி எடுத்தவர் மேலயும் குற்றம் சொல்லப்பட்டிருக்கு. அது கரெக்ட்டு தான். அவர் சும்மா உட்கார்ந்திருக்கிறவர, "நீ இந்த மாரி சொல்லு. இந்த மாரி அது வந்து நெறைய வியூஸ் போகும்." அப்படின்னு சொல்லிக் குடுத்து பேசுறது. இல்ல அப்படின்னா சும்மா உட்கார்ந்திருக்கிறவர சுரண்டி விடுறது. இந்த மாரி வேலைகளால கைது நடவடிக்கைகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. YouTube காரங்கலாம் நம்ம நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, YouTubeங்கிறது ஒரு நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய கருத்துக்களை, நம்மளுடைய ஆசைகளை, நம்மளுடைய யோசனைகளை, இத வந்து சொல்றதுக்கு ஒரு எளிமையான ஒரு ஒரு வழி. இப்போ ஒரு YouTube இப்போ நம்ம இந்த மாரி மொபைல்ல நம்மளால எடுத்து நம்மளால பண்ண முடியும். ஒரு சின்ன கேமரா இருந்தா எடுத்து நம்மளால நம்மளுடைய கருத்துக்களை வெளியிட முடியும் அப்படிங்கிற வாய்ப்பு ரொம்ப நாளா இல்ல. நமக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்ப வந்து நல்வாய்ப்பு இது. அந்த வாய்ப்புகளை வந்து நல்ல விதமாக பயன்படுத்தணும். நம்ம வந்துங்க ஒரு நமக்கு எல்லாருமே ஒரு சமூகத்துல வாழ்றோங்க. இந்த சமூகத்துல எல்லா மனிதர்களுக்கும் சமூக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குது. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஒரு சமூக பொறுப்பு இருக்குங்க. இந்த இப்போ ஒரு ஒரு ரோட்ல இருக்குது. ரோட்ல லெஃப்ட்ல தான் போகணும்னு ஒரு ரூல் வச்சிருக்காங்கல்ல. அந்த மாரி ஒரு நமக்குன்னு ஒரு ரூல் வச்சுக்கணும் நம்ம. ஒரு சில விஷயங்கள எத எத பேசணும், எத எத பேசக்கூடாது, எத எத செய்யணும், எத எத செய்யக்கூடாது அப்படிங்கிறது. செக்ஸ பத்தியே நெறைய பேசுறாங்க. நெறைய அது நெறைய வியூஸ் வருது. அவங்க வந்து ஆபாசமா பேசுறது, அத பத்தி பேசுறது, அ ஒரு சில அங்கங்களை பத்தி பேசுறது, இதெல்லாம் வந்து நெறைய வியூஸ் போகுது. இல்லன்னு சொல்லல. ஆனா, இது வந்து எல்லாத்துக்கும் எல்லாரிடமும் எல்லாமே இருக்கிறது தாங்க. இது வந்து ஒரு பெரிய புதுசு இல்ல. அது புழுங்காங்கிதம் அடைஞ்சு அத வந்து பார்க்குற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பெரிய காரியம் இல்ல. ஒருவேள நான் வயசானதுனால, கிழவன் ஆயிட்டதுனால இப்படி சொல்றேன் அப்படிங்கிற மாரி நீங்க நெனைக்காதீங்க. நானும் அந்த பருவங்களை எல்லாம் கடந்து வந்தவன் தான். அந்த மாரி ஆசைகள் எல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கும். நமக்கு மட்டும் இல்ல. எல்லாத்துக்கும் இருக்கும். இல்லாமலாம் இருக்காது. ஆனா, அது வந்து நம்மளுடைய யாரையும் பாதிக்காத அளவுல நமக்குள்ளேயே நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு பிரச்சனை இல்ல. நம்மளை தாண்டி அடுத்தவங்க இத பார்க்குறாங்க. நம்மளோட ஒரு அந்தரங்கத்த, ஒரு சீக்ரெட்டான ஒரு சமாச்சாரத்த, ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஒரு விஷயங்களை நம்ம 10 பேர், 4 பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சமூக பொறுப்பும், அந்த அ அந்த சுய கட்டுப்பாடும் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாட்டினாக்கா, அந்த சமூக வலைதளங்கள்ல இயங்க முடியாது. இயங்குனாலும் அது நிலைச்சு நிக்க முடியாது. இதுதான் கரெக்ட்டு. 2வது தமிழ் சமூகம் எல்லாத்துக்கும் முற்போக்கான ஒரு சமூகம். இப்போன்னு இல்ல. அப்போயிலிருந்தே அப்பையிலிருந்தே 10,000, 20,000, 40,000 வருஷமா கல்வி கற்றவர்கள் இருக்காங்க. சங்க காலம் வச்சு கல்வி பயின்றவர்கள் இருக்காங்க. அன்னைக்கே பெண்களை நாகரிகமா நடத்தினார்கள். பெண்களின் தலைமையில் தான் அரசே நடந்திருக்கிறது. பெண்களின் தலைமையில் தான் குடும்பங்களே நடத்தியிருக்கிறது. இதை வந்து நம்ம பிழைக்க வந்த வந்தேரி கூட்டம்லாம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த பெண்ணை வந்து அந்த அந்த தலைமை இடத்துல இருந்த பெண்களை மாற்றி இவர்கள் ஆண்களை தலைமை இடத்தில் உட்கார வைத்துவிட்டு, பெண்ணடிமைத்தனத்தை போதித்து, பெண்களை நம்ம அடிமையாக்கிட்டோம். இதுதான் உண்ம. ஆனா, அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பொண்ணு பார்க்க போறவன் வந்து இந்த மாரி இந்த ஒ நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த சிவாஜி கணேசன் படத்துல கூட பார்த்துருப்பீங்க. பெண்ண கட்டிக்கணும்னா காலை அடக்கணும். இல்ல அப்படின்னா அந்த கல்ல தூக்கணும். இளவட்ட கல்லுன்னு அந்த மாரி கல்ல தூக்கணும். இது மாரி நெறைய காம்படிஷன் இருந்துச்சு. ஏன்னா, அன்னைக்கு பெண்களுக்கு வேல்யூ இருந்தது. அந்த பெண்கள் சொன்னத தான் அந்த குடும்பம் கேட்டுச்சு. அப்படி இருந்த ஒரு 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 நாட்டை பெண்களை வந்து அடிமையாக்கி, பெண்ணடிமைத்தனத்தை ஏற்படுத்தி, ஆணாதிக்க சமூகமாக மாற்றியது தமிழன் அல்ல, தமிழர்கள் அல்ல. வந்தேரி கூட்டம். இந்த வந்தேரி கூட்டம் தான் பெண்களை அடிமையாக்கி, அவர்களை கோழையாக்கி, ஆண்களை வந்து ஆணாதிக்க சமூகமா மாற்றி, ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு, அக்கிரமம் செய்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டது இந்த பிழைக்க வந்த வந்தேரிகள் கூட்டம். அப்பையிலேருந்தே நம்ம முற்போக்கு சிந்தனையாளர்கள் தான்.
நடுவுல கொஞ்ச நாள் மங்கி போய் கிடந்துச்சு, மழுங்கி போய் கிடந்துச்சு. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியும். மழுங்குனதுக்கும், மங்குனதுக்கும் யாருன்னு தெரியும். தமிழன் கண்டுபிடிச்ச தமிழன் வந்து ஆமைய வச்சு இவ்வளோ தூரம் போயிருக்கான், அவ்வளோ தூரம் போயிருக்கான். ஒரு கடல்லேயே வந்து படகிலே கொண்டு சென்று மற்ற நாடுகளை வந்து வீழ்த்தி இருக்கிறான், வணிகம் செய்திருக்கிறான். ஆரம்ப காலகட்டங்கள்ல 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வணிகம் செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற மாரிலாம் படிக்கிறோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு அறிவு இருந்திருக்கு, புத்தி இருந்திருக்குது, யோசனை இருந்திருக்குது. அறிவுமான்களாக பெரிய பெரிய அறிவு ஜீவிகளாக இருந்திருக்கிறார்கள் தமிழர்கள். ஆனா இதெல்லாம் மழுங்கடிக்கப்பட்டது எங்க எப்படி அப்படின்னாக்கா வந்தேரி கூட்டத்தினால தான். இது ஒவ்வொன்றா மழுங்கடிச்சு ஒண்ணுமே இல்லாத ஒரு படிப்பறிவு இல்லாத ம், கோமணம் கட்டிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு விவசாய கூலிகளாக மாற்றப்பட்ட சமூகம் தமிழ் சமூகம். அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் அயோத்திதாச பண்டித்திலிருந்து, ரெட்டமலை சீனிவாசன்ல இருந்து, பாரதிதாசன்ல இருந்து நிறைய பேர் வந்து பெரியார்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தராக வந்து இந்த சமூகத்தையும் பெரியார் வந்து ரொம்ப வேகமான முன்னேற்றம், வேகமான அதுலேருந்து விடுதலை. காலங்காலமாக பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க. பெரியார் வந்ததுலேருந்து வேகமான அந்த உள்ள இருந்து நிறைய பேர்த்த இழுத்துட்டார். நிறைய பேரின் மனங்களை மாற்றங்களை உண்டு பண்ணி நம்ம இப்போ ஒரு முற்போக்கு சமூகமாக இருக்கிறோம். அந்த முற்போக்கு சமூகங்கிறது எப்படி இருக்கணும்? பெண்களை மதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிக்குது அந்த முற்போக்கு சமூகமே. பெண்களை மதிக்க வேண்டும், பெண்களுக்கான உரிமைகளை கொடுக்க வேண்டும், அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது முற்போக்கு சமூகத்தினுடைய வேலையே. முற்போக்கு எண்ணங்களே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன்னா எல்லா பிற்போக்குத்தனங்களுக்கும் காரணம், ஒரு அடிப்படையான காரணமாக பெண் தான் இருக்கிறார். இப்போ பெண்ணை சாமியை கும்பிடுறோம், கடவுளாக கும்பிடுறோம், ஆறுகளுக்கு பொம்பளைன்னு பேர் வச்சுருக்கோம். எல்லா இதுக்கும் பெண்களின் பேரே வச்சிருக்கிறோம். ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்களை மரியாதை நடத்துகிறோமானா இல்லை. இல்லை, எத்தனை பேர் அது மாதிரி யோசித்து பார்த்துருக்குறோம் நம்ம? இல்லை, அது நடத்த மாட்டோம், நடத்த முடியாது. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னாக்கா அது அப்படி தான். ஏன்னா ஆணாதிக்க சமூகம் அப்படி நம்மளை வளர்த்துருச்சு. உள்ளார எல்லாருடைய நான் முதற்கொண்டு எல்லாருடைய மனதிலும் அந்த ஆணாதிக்க சமூகங்கிறது இருக்குது. முடிந்தவரை நாம் தூக்கி எறிய முற்படுவோம். முடிந்தவரை பெண்களுக்கான மரியாதையை கொடுப்போம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இந்த காணொலிகள்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா? தவறான காணொலிகள், ஆபாச காணொலிகள், செக்ஸ் சம்மந்தமான காணொலிகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான ஒரு ஜீவனை பொருளாக மாற்றி, பெண் என்ற ஜீவனை பொருளாக மாற்றி அதை வந்து ஒரு காசாக்க, பணமாக வேட்டைக்கு பயன்படுத்துவது போல் பயன்படுத்துகிறோம் பெண்களை. இதில் எல்லாம் போய் அவமானப்பட போகிறது கடைசியில் பெண்களாக தான் இருப்பாங்க, ஆண்கள் இல்லை. ஆண்கள் இப்போ எவ்வளோ பேசினாலும் ஆண்கள் தான் அப்படின்னு சொல்கிற உலகம் இது, ஆணாதிக்க உலகம். அதனால் இதில் ஏதாவது பாதிக்கப்பட போகிறோம் அப்படின்னாக்க பெண் தான். அப்போது நம்ம எங்கேருந்து முற்போக்கு சமூகத்தினுடைய அடிப்படை ஆதார கொள்கைகளை எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? பெண் அடிமைத்தனத்திலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். அதான் பெரியார் சொன்னார், பெண்ணடிமைத்தனத்தை ஒழிப்பது மட்டும்தான் சமூகம் முன்னேறுவதற்கான ஒரு எளிய வழி. பெண் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவது இதுதான் வந்து அந்த சமூகம் நல்லா வாழ்வதற்கான ஒரு வழி. அப்படி இருக்கும்போது நமக்கு சமூக பொறுப்பு இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்க, இது 150 கோடி பேர் மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடுங்க. 150 கோடி பேர், கிட்டத்தட்ட 75 கோடி பேர் பெண்கள், அதில் சரிபாதி பெண்கள்ங்க. இந்த நாடு அதாவது எப்படி சொல்கிறது ஒன்றும் புரியல. இதெல்லாம் வந்து நம்ம எழுதி வச்சுக்கிட்டு இது மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு பேசணும் பண்ணுறது. அதாவது எப்படி சொல்கிறது ஒன்றும் புரியல. 150 கோடி பேர் வாழ்கிற நாடு வந்து ஏழைகள் நிறைந்த பணக்காரனாக இருக்குங்க. ஒரு பக்கத்து பணக்காரனே ஆகிட்டா இருக்காங்க, ஒரு பக்கத்து ஏழைகளாகவே ஆகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இந்த 150 கோடி மக்களும் ஏழைகள் நிறைய இருக்கிறாங்க. 20% பணக்காரனும் 80-70% பணம் இல்லாதவர்களும் ஏழைகளும் ஒருவேளை சோத்துக்கு இன்னும் வழி இல்லாத மக்களாக இருக்கிறார்கள். ரேஷன் அரிசியை நம்பி வாழக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அரசு தரக்கூடிய 1000 ரூபாய் அந்த பணத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரியாத நம்ம ஒரு சமூகம், ஒரு டவுன்ஷிப் வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்போ வந்து அந்த ஏழைகள் நிறைந்த பணக்கார இந்தியாவை காக்கும் பொறுப்பும்
அந்த கடமையும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்குங்க. அந்த தனி மனிதன் நினைத்தால் மட்டும்தான் இந்த நாடு வந்து சுபிட்சம் அடையும். அந்த ஏழைகளை ஒழிக்க முடியும். அந்த ஏழ்மைத்தனத்தை போக்கடிக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குங்க. அரசு செய்யாதுங்க. அரசு செய்யல. 10 வருஷமா இருக்குது மோடி கவர்மெண்ட் என்ன செஞ்சிருச்சு? பெண்களுக்காக என்ன செஞ்சு பெண்களை அடிமைப்படுத்தி மேற்கொண்டு மேற்கொண்டு பெண்களை சித்திரவதைப்படுத்தியது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சிறு குழந்தை 7 வயசு குழந்தைய வச்சு ஸ்கூல்ல சாரி கோயில்ல வச்சு கற்பழிக்கிறான். கர்ப்பிணி பெண்ணை போய் கற்பழிக்கிறான். கர்ப்பிணி பெண்ணை போய் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க. கை குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு திருப்பி அடிச்சு இதெல்லாம் இவர்கள் செய்த சாதனை. இவர்கள் செய்த சாதனை வேதனை தான் அதிகமே தவிர எந்த சாதனையுமே செய்யலை. இதெல்லாம் வந்து மோடி அரசுடைய அந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை எரிச்சு ஹத்ராஸில் ஒரு பெண்ணை 21 வயது பெண்ணை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணை பற்றி அந்த குடும்பத்துக்கு அந்த பெண்ணை சுற்றியுள்ள அந்த குடும்பத்துக்கும் எவ்வளவு கனவுகள் இருக்கும், எவ்வளவு லட்சியங்கள் இருக்குது, எவ்வளோ ஆசைகள் இருக்குது. இந்த பொண்ணை வச்சு என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. படித்த பொண்ணோ படிக்காத பொண்ணோ தெரியல, ஒருவேளை படிச்சிருந்தா அந்த படித்த பொண்ணுனால நம்ம குடும்பம் முன்னுக்கு வந்துடாதா அப்படின்னு நினச்சிருப்பாங்களா இல்லையா? அந்த பொண்ணு எவ்வளோ படிச்சிருக்கு அந்த மாதிரி சொல்கிறோம் ஒரு பேச்சு. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது தானே செய்யும். ஆஹா நம்ம பொண்ணு சூப்பராக இருக்குது, நம்ம பொண்ணு அழகாக படித்து நல்ல ஒரு வேலைக்கு போய் 10 ரூபா சம்பாரித்து நம்ம கொடுத்துட்டு ஏதோ கொஞ்சம் நாள் கழிச்சு அது புருஷனோட போய் நல்லபடியாக சந்தோஷமாக வாழட்டும், ஒரு கல்யாணம் காட்சியை பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு தானே ஒரு எல்லா பெற்றோரும். அந்த பெண்ணை பெற்றோருக்கே தெரியாமல் கற்பழித்து கொன்று புதைது அந்த எரிச்சு எவ்வளோ கொடுமை பாருங்க. இதெல்லாம் வந்து கையாலாகாதவர்களுடைய இளமைத்தனத்தின் உச்சகட்டம். வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சோகம் வந்து மனசுல தாக்குங்க. ஐயோ என் பொண்ணை கொன்று எரிச்சிட்டாங்களே, நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியலையேங்கிற அந்த விரக்தி, அந்த வேதனை, அந்த அந்த அது வந்து அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சூடு சொரணே இல்லாமல் தாங்க வாழ முடியும் அந்த பெற்றோருக்கு. இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியல. நல்லா இருந்தால் சந்தோஷங்க. ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், அது நினச்சி ஐயோ நம்ம பெண்ணை அப்படியே கற்பழிச்சிட்டாங்க, கொன்னுட்டாங்க, எரிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே மனசு அப்படியே கிடந்து செத்து போயிருங்க உள்ளார. என்ன எப்பட்றா வாழ்றது? ஏங்க தூங்க முடியாதுங்க, சாப்பிட முடியாது. அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா அந்த பொண்ணு உட்காந்துருந்தது, நடந்தது, ஆடினது, பாடினது, குதிச்சது, விளையாண்டது, பேசுனது, அழுதது, சிரிச்சது எல்லாம் ஞாபகத்துக்கு வருங்க. அதெல்லாம் வந்து நினச்சி பாருங்கள். அந்த பெற்றோர்களினுடைய அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த உறுப்பினர்களுடைய அந்த மனநிலையெல்லாம் நினச்சி பாருங்கள். அப்போது அந்த செய்த குற்றவாளிகளை என்னவெல்லாம் செய்யலாம் பாருங்க. ஆனால் இந்த அரசு என்ன பண்ணும் அப்படின்னா இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் வந்து சுத்தமானவர்கள், ஏனென்றால் அவர்கள் பார்ப்பனர்கள், அதனால் அவர்கள் நல்லவர்கள் அப்படிங்கிற மாதிரி அவர்களை ஈஸியாக வெளியே விட்டுருவாங்க. இதுதாங்க இந்த அரசாங்கம் செய்யும். இந்த அரசாங்கம் இன்னும் எத்தனை முறை ஆட்சிக்கு திரும்பி மோடியே வந்தாலும் இதை விட மோசமாகத்தான் செய்வார். நேற்று கூட சொல்லியிருக்காரு பாருங்க, இன்னும் 6 மாதத்தில் குடும்ப ஆட்சி ஒழிக்கப்படும் என்று ஒழிக்கப்படும் இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காரு. என்னத்தை செஞ்சிட போறாரு இவர் வந்தாக்க? இவர் வந்தால் என்ன பண்ணுவார்? அடுத்து எவனுமே எதிர்கட்சின்னு ஒன்று இல்லாமே பண்ணிடுவார். அவ்வளோதான். எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போடுவார். அதான் போய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த தடவை வந்தாலும் அதான் பண்ணிக்கிட்டு இருப்பார். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல காரியம் அவரால் பண்ண முடியாது. அவருக்கு தெரியாது. அந்த அவர் மென்டாலிட்டி அந்த 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 மனநிலை அந்த புத்தி அவருக்கு இல்லை. நல்லது செய்யணுங்கிற எண்ணமே அவருக்கு இல்லை. அவருக்கு வந்து அவருடைய ஆட்சியில் கெடுதல் எவ்வளவு நடந்தாலும் கவலையே பட மாட்டார். உலக நாடுகள்லாம் சிரிக்கிறாங்க, என்னென்னமோ நடக்குது. அது மாதிரி அது இப்போ எதுக்கு சொல்ல வர அதெல்லாம் தனி பிரச்சனை. அவரை பற்றியான தனியான காணொலி நிறைய பேசுவோம், நிறைய பேசிட்டோம், நிறைய பேசுவோம்னு வச்சு அது வேறு விஷயம். அது ஒரு பக்கத்துக்கிட்டோம். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு சுய ஒழுக்கம் ஒன்று, சுய பொறுப்பு இருக்கணும், கடமை, நமக்குன்னு ஒரு சமூக கட்டமைப்பு, நமக்குன்னு ஒரு சமூக கட்டுப்பாடு, சமூக பொறுப்பு எல்லாம் இருக்கணுங்க. நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ எடுத்து நம்ம வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது வேறு விஷயங்க. நீங்கள் முதல்ல மொபைல்லையோ சரி கேமராலையும் சரி ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டுட்டீங்கன்னா அது எப்பாடுபட்டாது எவ்வளோ நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது நம்மளை விட்டு பரவி போயிருங்க. அதுக்கு காரணம் வந்து அதனுடைய அமைப்பு அப்படி. ஏதோ சும்மா வீட்டில் ஏதோ குழந்தைங்க எடுத்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்து ஏதோ விளையாட்டுத்தனமாக அனுப்பிச்சி விட்ருவாங்க. எங்கே பட்டுச்சு பட்டன் அனுப்பணும்னு கூட நினைவு இல்லாமல் கூட அனுப்பி விட்ருவாங்க. அவர்களுக்கு தெரியாமலே நடக்கிற சமாச்சாரங்கள்லாம் நிறையா இருக்குது. அதனால் யூடியூபுங்கிறது ஒரு நம்மளுடைய கருத்துக்களை வெளியில் சொல்லணும், நம்மளுடைய எண்ணங்களை, ஆசைகளை, நம்மளுடைய இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், இதை இப்படி செய்யணும் அப்படின்னு அது சமூகத்தில் நடக்கிற கேவலங்களை, அசிங்கங்களை தட்டி கேட்குறது, அரசுகள் நடத்துகிற அந்த மக்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய இந்த பாசிசத்தை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. என்னோடய காணொலியெலாம் ஒரே ஒரு காணொலி மட்டும் 200 வியூஸ் போயிருக்கு. பாக்கி எல்லாமே
8, 10, 40, 50, 70, 80 இவ்வளவு தான் வியூஸ் போகும். அதுக்கு மேலே போகாது. அதுக்காக நான் பேசாமல் இருக்க முடியாது. நான் கவலைப்படாமல் இருக்க முடியாது. இந்த சமூகத்தை பற்றின கவலை எனக்கு இருக்கிறது. நான் இந்த சமூகத்தில் ஒருத்தன். நான் வந்து இந்த எனக்கு சமூக பொறுப்பு, சமூக ஒழுக்கம், சமூக சுய கட்டுப்பாடு எல்லாம் இருக்குது. அதனால நான் பேசுறத பேசிக்கிட்டே இருப்பேன். பார்க்குறவங்க பார்க்குறதும் சரி, பார்க்காம இருக்கிறதும் சரி, அவங்களோட விருப்பம். நான் பேசுறது போர் அடிக்கிற மாரி இருந்துச்சுன்னா பார்க்க மாட்டாங்க. ரைட்டு, கவலை இல்ல. ஆனா நான் பேசுறது என்னுடைய சமூக கடமைகளை நான் செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறேன். அதனால் என் இனியவர்களே, யூடியூப் நடத்தும் அன்பு செல்வங்கள் அனைவருக்கும் உங்களோட கண்டிப்பா நான் வயசு மூத்தவனா தான் இருப்பேன். நீங்கலாம் இங்கே இளைஞர்களாக இருப்பீர்கள். அதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கங்க. நீங்களும் சம்பாரிங்க. சம்பாரிக்க நாட்ல எல்லாரும் இன்னைக்கு சம்பாரிக்கத்தான் எல்லாருமே பண்றோம். அந்த சம்பாரிக்கக்கூடிய அந்த நேரத்திலயும் ஒரு சமூகம் பற்றிய ஒரு சிறிய விழிப்புணர்வை ஏற்படுத்திவிட்டு, நம்மளால முடிஞ்ச ஒரு நல்லது. கெட்டது வந்து நல்லது செய்ய முடியாட்டி, கெடுதல் செய்யாமல் இருந்து சாவது மேல் அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலையில, நம்மளால 4 பேத்துக்கு நல்லது செய்ய முடியாட்டி கூட, கெடுதல் செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, இத வந்து அறிவுரையா எடுத்துக்காதீங்க. இந்த மாரி போனீங்கன்னா, ஒரு கட்டத்தில நம்மளுடைய அந்த நீங்க நடத்தக்கூடிய அந்த சேனல் வந்து பிரச்சனைக்குரிய சேனலாக, நீங்க புரியக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். அரசாங்கம் வேறு மாரி சிந்தித்து, வேறு மாரி இந்த மாரி கைது நடவடிக்கைலாம் எடுத்தா, நீங்க சின்ன குழந்தைங்க, பாவம். உங்களுக்கு அத பத்தின புரிதல் இருக்காது. அதெல்லாம் உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு பலவிதமான மன கஷ்டங்களை, மனக்கசப்புகளை ஏற்படுத்தும். இந்த ஆபாச பேசி பேசுறவங்களுக்கு, இந்த ஆபாசமாக நடந்து கொள்பவர்களுக்கு, ஆபாச செய்கைகளை செய்றவர்களுக்கு ஒரு பொண்ணு வந்து ஆபாசமா அதெல்லாம் பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா, அப்பா, குழந்தைங்க வீட்ல எல்லாருமே இருப்பாங்கல்ல. சொந்தக்காரர் இருப்பாங்க, மாமன் இருப்பான், மச்சான் இருப்பான், நெறைய பேர் இருப்பாங்க. அத்தை, சித்தி, பெரியம்மா எல்லாம் இருப்பாங்க. அவர்கள்லாம் என்ன நெனைப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். அவர்கள்லாம் விட்டுருவாங்களா? "நீ என்னம்மா பண்ணீங்கம்மா? ஆஹாஹா சூப்பரா இருக்கும்" அப்படின்னு கை தட்டுவாங்களா? தட்ட மாட்டாங்க. தட்ட மாட்டாங்க. அப்போ சபிப்பார்கள். முன்னாடி சிரிச்சாலும், பின்னாடி என்ன அவ்வளோ கேவலமா அந்த பொண்ணு பேசியிருக்குது, இந்த பொண்ணு போயி அப்படிங்கிற மாரி ஒரு மாரியா சலிப்பா வேணாம். என் குழந்தை செல்வங்களே, இனியவர்களே, நண்பர்களே, தயவுசெய்து சமூக கட்டுப்பாடோடு இருங்கள். நன்றாக இருங்கள் என்று கூறி, நன்றி, வணக்கம்.